வெல்கம் டு டாக்டர் மைக்லேஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் நியூரல் நெட்வொர்க் மென்டல் அஜைலிட்டி என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். ஃபிசிக்கல் எக்ஸசைஸு, பாடி பேலன்ஸு, அதுக்கப்புறம் கண்ணை மூடிக்கிட்டு சில வேலைகளை செய்கிறது, அதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதாவது பாடி பேலன்ஸ் எந்த அளவுக்கு என்ன உறுதியாகவும் அதே சமயத்தில் அது எளிமையாக ரொம்ப அதில் கீழே விழுந்துடாமல் இருக்கிற அளவுக்கு ஒரு ஸ்டெடியாக அந்த வேலையை செய்கிறோமோ அதற்கேற்ப நம்மளோட நியூரோட்ராஃபிக் பேலன்ஸு இருக்கும். அது மூளை அது போல் சிறப்பாக அதை கவனிச்சுக்கிறது அப்படின்னு நம்மளுக்கு புரிய வரும். இதுக்கு தொடர்புடையதெல்லாம் மூளை சரியாக பார்த்துக்கிறது அப்படின்னு நம்மளுக்கு தோணும். ஆனால் இந்த ஐம்புலன்கள் மெய்வாய் கண் மூக்கு செவி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மூக்கு அப்படின்னு சொல்லும்போது அது ரிலேட்டட் டு ஆல்ஃபேக்டரி. ஆல்ஃபேக்டரின்னு சொன்னால் என்ன? வாசனை, நறுமணம் அப்படின்னு. கந்தம் என்று சொன்னால் என்ன? வாசனை என்றுதான் பொருள். அப்போ நறுமணம் அப்படின்னு சொன்னால் மூக்குக்கு, அதாவது நுகர்வதற்கு மிகவும் இனிமையாக இருக்கக்கூடியவை அனைத்தும் நறுமணம். அதே போல் வாசனை உள்ள மலர்கள் என்ன பண்ணணும்? நுகர்வதற்கு இனிமையாக இருக்கும். ஆனால் வாசனை உள்ள மலர்களை காட்டிலும் சில நேரத்தில் என்ன பண்ணோம்னா அப்னோக்ஷியஸ் ஸ்டிமுலி, துர்கந்தம் வீசக்கூடியது, ஸ்டென்ச்சு, அந்த ஸ்மெல் ஃபவுல் ஸ்மெல் கூட வரும். அதனால் நம்ம சமாளிச்சிக்க முடியாது அதை. அப்போ என்ன செய்வோம்? இமிடியட்லி வில் மூவ். என்ன பண்ணோம்? நம்ம கேட்காமையே நம்ம கை என்ன பண்ணோம்? மூக்கில் போய் மூக்கை டைட்டாக பிடிச்சிக்கும். அந்த அந்த ஸ்டென்ச்சு அந்த ஒரு டிஸ்டன்ஸ் தாண்டுற வரைக்கும் அந்த மூக்கிலேருந்து அந்த கையை எடுக்க மாட்டோம். அது தாண்டின உடனே ஆட்டோமேட்டிக்காக கை கீழே போயிடும். அந்த வாசனை நம்மளை தாண்டி துர்கந்தம் போயிடுச்சுன்னா நம்ம சரின்னு சொல்லி போயிடுவோம். ஸோ இது என்ன காட்டுறதுன்னு கேட்டால், அதுபோல் சகிக்க முடியாத, அதாவது ஒரு பேலன்ஸ்க்கு மேலே துர்கந்தத்தை கூட அளவு தாண்டி இருக்கும்பொழுது நம்மளால் அதை என்ன பண்ண முடியல, அந்த காற்றை உள்ளே இழுக்க முடியாதுன்னு மூக்கை நாஸ்ட்ரில்ஸை டைட்டாக பிடிச்சிக்கிறோம். அது என்ன பண்ணணும்னா, இது போல் நேரத்தில் மூளையில் இது போல் ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்டிமுலி எங்கேருந்து வரும்போதும் அதுக்கு அங்கே மூளையில் அமிக்டாலா அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அந்த அமிக்டாலா என்ன பண்ணும்? இது போல் ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்டிமுலிலாம் வரும்போது அதற்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய நினைவுகளை என்ன பண்ணும்? ஸ்ட்ராங்காக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். இது இந்த வாசனைக்கு ரிலேட்டடாக இருக்கிறது மட்டும் இல்லை, இன்னும் பிற இருக்கு இல்லையா, ஐம்புலன்கள் என்னது நுகர்தலை தாண்டி காதால் கேட்கறது, அப்புறம் கண்ணால் பார்க்குறது, சாப்பிட்றது, அப்புறம் சிலப்போ திட்டுறது, எங்கேயோ அடி வாங்கிறது. அப்படியானா கூட அடி வாங்கினா ரொம்ப சீவியராக வலிக்கும். அந்த வலியோட தீவிரம் எவ்வளோ வேகமாக இருக்கோ அதற்கு ரிலேட்டடாக அந்த அடி வாங்கின அந்த இன்சிடெண்ட்டும் ஞாபகம் இருக்கும். அதுபோல் கண்ணால் ஏதோ ஒரு பார்க்கக்கூடாத விஷயத்தை பார்க்கும், அது ரொம்ப மனதுக்கு வருத்தமாக இருக்கிறது, அது மாதிரி ரொம்ப என்ன இருக்குது, பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் ஃபியர்சம். அப்படின்னா அந்த ஃபியர்சமோட இன்டென்சிட்டிக்கு ஏற்ப அந்த நிகழ்வும் நம்மளோட மனதில் மூளையில் ஸ்ட்ராங்காக பதிஞ்சிருக்கும். அதுபோல் காதில் கேட்குறோம், ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்டிமுலி, ரொம்ப அதிபயங்கரமான ஒரு சத்தம் தெரியுமா? ஃபியர்சம் மாத்திரம் இல்லை, அன்பேரபிள் அப்படின்னா அந்த டெசிபிளை தாண்டி கேட்குறது. அப்படின்னா அதுபோல் சத்தங்களும் அதுபோல் நிகழ்வுகளும் கூட அந்த மனதில் என்ன பண்ணோம்? ஸ்ட்ராங்காக பதிஞ்சிருக்கும். இதற்காக என்ன காரணம்? அந்த அமிக்டாலா அப்படின்ற அந்த இடத்துல ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்டிமுலி கெட்ஸ் ஸ்டோர்டு அண்ட் ஏபிள் டு ரீடெயின் ஃபார் மோர் லாங்கர் பீரியட் தேன் நம்ம எக்ஸ்பெக்டட் பார்க்கறதுக்குள்ள நம்ம நினைக்கிறத காட்டிலும் ரொம்ப நீண்ட நாளைக்கு அது நினைவில் இருக்கும். ஒரு நாளும் சில சமயத்தில் சின்ன உதாரணம், நம்ம ட்ரைவியல் திங்ஸ் சொல்லணும்னா, when we are driving the road, அப்போ என்ன பண்ணோம்? எதிர இந்த கார்பரேஷனோட லாரி வருது, குப்பை லாரி போகிறது அப்படின்னா, அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம டிரைவ் பண்ணியிருந்தா கூட ஒரு கையில் ஸ்டேரிங்கை பிடிச்சிட்டு இன்னொரு கையால் என்ன பண்ணுறோம்? மூக்கை டைட்டாக பிடிச்சிக்கிறோம். சிலப்போ காரெல்லாம் காரோட கிளாஸ் டோர் ரைஸ் பண்ணியிருந்தோம் வைங்க, தட் வில் நாட் நம்மளுக்கு அது ட்ரபிள் பண்ணாது. ஆனால் ட்ரபிள் கார் ரோடு என்ன பண்ணல, கிளாஸ் டோர்ஸ் எல்லாம் ரைஸ் பண்ணிக்கல, ஏசி போட்டுக்காத வண்டி ஓடுறோம் அப்படின்னா அந்த நேரத்தில் நம்மளோட மூக்கு என்ன பண்ணோம்? டைட்டாக அதை பிடிச்சிக்கணும்னு சொன்னோம். அதுபோல் இந்த அப்னாக்ஷியஸ் ஸ்டிமுலி இருந்தால் அது என்ன பண்ணோம்? இம்மிடியேட்டாக அமிக்டாலா அது அங்கே வேலை செய்ய துவங்கும். இப்படி துவங்கும் பொழுது இந்த மாதிரி அந்த வேலைகளை பார்த்து அந்த ஸ்டிமுலேஷனுக்கு தகுந்த மாதிரி அதை நம்மளோட மூளையில் பதிவு பண்ணுறதுன்னு சொன்னால் அந்த நிகழ்வுகள் என்ன பண்ணோம்? அதெல்லாம் ஒரு நியூரல் நாட்டில் போட்டிருக்கோம். இந்த அமிக்டாலாவுக்கு ரிலேட்டடாக இருக்கிறதெல்லாம் ஒரு சின்ன நியூரல் லூப்பில் இருக்கும். அதுபோல் இன்னொரு தடவை அது ஒரு குப்பை லாரி தாண்டி நம்ம போகும்போது முன்னாடி ஒரு தடவை பண்ணிட்டு பாருங்கள், எப்போ ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்படின்னு சொல்லி இப்பொழுதும் அந்த நினைவுகள் மேலுக்கு வரும். அதனால் ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்டிமுலி எலிசிட்ஸ் ரெஸ்பான்ஸ் பிட் ஏர்லி பை கம்பேரிங் ப்ரீவியஸ் திங்ஸ். அதாவது முன்னாடி நம்ம ஏதோ பார்த்தோமே சில நாட்களுக்கு முன்னே, சில வருடங்களுக்கு முன்பு, அது என்ன பண்ணோம்? இப்பொழுது உடனடியாக நினைவில் வரும்.
ஏன்னா அந்த லூப் அது நம்ம என்ன பண்ணோம், நிகழ்த்து விடும். அதுலேருந்து நம்ம இந்த செய்தியை நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். இம்மிடியட்லி அதை நம்ம நினைவு கூர்ந்து அதை வெளியில் எடுத்து பக்கத்தில் யாராவது இருந்தால் அவங்கள்ட்ட கூட நம்ம அதை பகிர்ந்துக்கிறதுக்கு எல்லா வாய்ப்புகளும் உண்டு. எதை காட்டுறதுன்னு சொன்னால், இந்த ஐம்புலன்களிலும் நம்ம என்ன மாதிரி ஸ்டிமுலி ஸ்டோரேஷன் இருக்கோ, அந்த ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்டிமுலி எலிசிட்ஸ் என்ன ரெஸ்பான்ஸ் இமிடியட்லி அப்படின்னு நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். ஸோ இது எல்லா ஐம்புலன்களுக்கும் எல்லா விதத்திலையும் பொருந்தும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.